விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய மாசி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்தது. மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் புற்று எதிரே ஒவ்வொரு மாசி பெருவிழா முடிவிலும் இந்த கும்பம் நிகழ்வு நடைபெறும். இந்த கும்பம் இப்படி தான் போடுவாங்க. சாதத்தை ஒரு 3 அடுக்கு வர மாதிரி சாதத்தை கொட்டி அதில் முட்டை, கருவேட்டு குழம்பு இதெல்லாம் ஊற்றி அம்பாளுக்கு படைப்பாங்க. என்ன அங்காள பரமேஸ்வரி சுத்த சைவமாச்சு, ஏன் இவங்க கருவேடு முட்டை இவங்கெல்லாம் கேட்குறாங்க. பரிவார தெய்வங்கள் அங்காள பரமேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உப்பு இல்லாத சாதம் தான் அவங்களுக்கு படிலாம் இன்றைக்கி வரைக்கும் போட்டுட்டு வராங்க. பச்சை தண்ணி தான் அவங்களுக்கு அபிஷேகமே. இருப்பினும் அவங்களுக்கு ரொம்ப பிரியமானது இந்த கருவாடு. அது யார்? பரிவார தெய்வங்கள் பாமராயன், ஜடாமணி இவங்க எல்லாருக்குமே பரிவார தெய்வங்கள். இந்த படையலிட்டால் மட்டும்தான் அங்காள பரமேஸ்வரிக்கே ஒரு ஏர்வுன்றதால தொன்று தொட்டு ஆதி காலத்துலேருந்து இது போல தான் படையல் போட்டு வராங்க. இதுபோன்று கும்ப படையலிட்டு அதன் பிறகு தான் 8ஆம் தேதி கொடி ஏற்றினாங்க இல்லையா, அந்த கொடி இறக்குவாங்க. இறக்கி உள்ள புத்து அருகே கொண்டு போய் வைப்பாங்க. அதேமாதிரி சுடுகாட்டில் கொண்டு போயிட்டு அங்கே படையல் பண்ணுவாங்க. அங்கே படையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கும்பம் படையலுக்கு தீபார்த்தனை பண்ணி அங்காள பரமேஸ்வரி தீபார்த்தனை பண்ணி கும்ப விழா நிறைவு போகிறோம். பண்ண போறாரு. இது இங்கிருந்து சொல்லக்கூடாது. எடுத்துட்டியாப்பா?